இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் வெளிவந்துவிட்டது இறுதி எழுப்புதல். சுமார் 18 ஆண்டுகள் காலமாக தனிமையில் அழியப்பட்ட வெளிப்பாட்டினால் உருவான இந்த இறுதி எழுப்புதல் தற்போது வெளிவந்துவிட்டது. தூய ஆவியானவர் கூறுகின்றார், 2025ஆம் ஆண்டு அகில உலக அளவிற்கான இறுதி எழுப்புதல் ஆண்டு. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஓர் புத்தம்புது ஊழியம். இதுவரை யாரும் கேள்வியே படாத, யாரும் பார்த்திராத, இதுவரையில் யாரும் தியானிக்காத ஓர் ஒப்பற்ற ஊழியம். இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் ஓர் எச்சரிக்கை ஊழியம். குறிப்பாக ஆபிரகாமின் வம்சாவழி மார்க்கத்தாரான ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த யூதருக்கான ஓர் எச்சரிக்கை ஊழியம். இயேசு இவ்வுலகில் மனிதராக பிறந்த பிறகு, இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த மும்மார்க்கத்தாருக்கும் ஒன்று சேர்த்து ஒரே ஊழியமாக வெளிவரும் உலகின் முதலான நம்பர் 1 ஊழியம். உலக அழிவு மிக மிக நெருங்கிவிட்டது என்று கூறி ஒட்டுமொத்த உலக மக்களையும் படுபயங்கரமாக எச்சரிக்கும் ஓர் படுபயங்கர ஊழியம். இயேசு விரைவில் வருகிறார் என இனி யாரும் கூற வேண்டாம். மாறாக இயேசு புறப்பட்டு விட்டார் என்றும் பயணத்தின் வழியில் வந்து கொண்டுள்ளார் என்றும் கூறி எச்சரிக்கும் ஓர் படுபயங்கர ஊழியம். அவரது அடுத்த வருகைக்கு முன்பாக, அதாவது அறுவடைக்கு முன்பாக, அதாவது உலக அழிவிற்கு முன்பாக, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்களின்படி எரித்து சாம்பலாக்குவதற்காக வயலில் உள்ள களைகளை பறிக்கவிருக்கும் ஓர் உன்னத ஊழியம். ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஆபிரகாம் மார்க்கத்தார் அனைவரும் எதிர்நோக்கிக் கொண்டுள்ள இறுதி எச்சரிக்கையோடு கூடிய இறுதி எழுப்புதல் ஊழியம். The Great Final Revival. ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு படுபயங்கர எச்சரிக்கை மற்றும் இறுதி எழுப்புதல் அழிய உள்ள ஊழியம். நோவாவின் காலத்தையும் மற்றும் யோனாவின் காலத்தையும் மீண்டும் உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தும் ஊழியம். இறைமகன் இயேசு கூறியுள்ளதாவது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்களின்படி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினால் வெளிவந்துவிட்டது. இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினால் வெளிவந்துவிட்டது. இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினால் வெளிவந்துவிட்டது. ஒட்டுமொத்த உலக மக்களும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் இறுதி எழுப்புதல் நற்செய்தி, இறுதி எழுப்புதல் நற்செய்தி, இறுதி எழுப்புதல் நற்செய்தி வெளிவந்துவிட்டது, வெளிவந்துவிட்டது, வெளிவந்துவிட்டது. பரலோகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துவிட்டது, இறங்கி வந்துவிட்டது, இறங்கி வந்துவிட்டது. கோட்டை மாநகரம் வேலூரிலிருந்து வெளிவருகிறது, வெளிவருகிறது, வெளிவருகிறது. வேலூர் மாநகரின் 7 சிறப்பு அதிசயங்கள். சாமியில்லா கோவில், அரசரில்லா கோட்டை, மரங்களில்லா மலைகள், அதிகாரமில்லா காவல்துறை, அதாவது காவல் பயிற்சி பள்ளி, தண்ணீர் இல்லா ஆறு, கரன்சி இல்லா கருவூலம், அழகில்லா பெண்கள். இவை அனைத்தும் வேலூர் மாநகரின் பழைய 7 அதிசயங்கள் ஆகும். அடுத்து 8வது அதிசயம், விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கும் 6. தற்போதைய 9வது அதிசயம், பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளதான ஒட்டுமொத்த உலகையே அசைக்கக்கூடிய எச்சரிக்கை மற்றும் இறுதி எழுப்புதல் தரக்கூடிய ஓர் ஊழியம் தற்போது இங்கிருந்து வெளியாகி உள்ளது. இதுவே வேலூரின் தற்போதைய 9வது அதிசயமாகும். அடுத்து வேலூர் மாநகரின் 2 சரித்திர நிகழ்வுகளை காண்போம். முதலாவதாக, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக முதலாக ஆரம்பமான சிப்பாய் கழகம் என்பது வேலூர் கோட்டையில்தான் ஆரம்பமானது. அதாவது இந்தியாவின் சுதந்திர போராட்டம் முதலாக வேலூர் மாநகரில்தான் ஆரம்பமானது. இரண்டாவதாக, தற்போது ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் மற்றும் மீட்கப்பட வேண்டுமானால்
அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அதற்காக ஒட்டுமொத்த உலக மக்களுக்கான எச்சரிக்கை நற்செய்தி இதோ வேலூரிலிருந்து தான் தற்போது வெளிவர உள்ளது. இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினால் மற்றும் கிருபையால் வேலூர் ஏ. டொமினிக் ஜார்ஜ் வழங்கும் உலகின் மிக பிரம்மாண்டமான ஊழியம் ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவம், ஒட்டுமொத்த இஸ்லாம் மற்றும் ஒட்டுமொத்த யூதம் ஆகிய மும்மார்க்கத்துக்கும் ஒன்று சேர்த்து முதலாக ஒரே ஊழியமாக வெளிவரும் உலகின் மாபெரும் நம்பர் 1 ஊழியம். தி வண்டர்ஃபுல், தி ஆனர்ஃபுல், தி எக்ஸலண்ட், தி மார்வலஸ், தி ஃபேண்டாஸ்டிக், தி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட், தி கிரேட், தி சூப்பர் அண்ட் சூப்பர் superior warning ministries. வேதங்களும் அதில் பூதங்களும், the great final revival, அதாவது உலகின் மாபெரும் இறுதி எழுப்புதல். பழைய வேதாகமம் தான், ஆனால் இதுவரையில் யாராலும் எங்கும் எப்போதும் போதிக்கப்படாத பற்பல புத்தம் புதிய போதனைகள் மற்றும் புத்தம் புதிய தேவ ரகசியங்கள். விண்ணுலகில் இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது இஸ்லாமியர்களின் ஈசா நபி அவர்கள் இயக்கம், இவ்வுலகில் அசைவாடிக் கொண்டிருக்கும் தூய ஆவியானவர், நற்செய்தி அளிப்பவர், இறுதி எழுப்புதல், வேலூர் ஏ. டொமினிக் ஜார்ஜ் என்கின்ற டொமினிக் சாவியோ. இது சகோ வேலூர் ஏ. டொமினிக் ஜார்ஜ் அளியும் எச்சரிக்கை ஊழியங்களின் அகில உலக அளவிலான அதிபிரமாண்ட வெளியீடு. வேதங்களும் அதில் பூதங்களும் விரைவில் உங்கள் யூடியூப் சேனலில். எல்லா புகழும் இறைவனுக்கே. இயேசுவே இறைமகன். ஆமென். அல்லேலூயா. நன்றி. வணக்கம்.